அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரம் 2 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பாருங்க, கிருபை மாத்திரம் அல்ல, சமாதானம். நம்முடைய தேவனுக்கு பேர் என்ன? சமாதான பிரபுவா இருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் என்ன? அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, அவர் சமாதான பிரபுவா இருக்கிறார். பாருங்க, அவர் நம்முடைய சமாதான பிரபுவா இருக்கிறார், சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். இந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. இன்னைக்கு உலகம் சமாதானத்தை தேடுகிறது. சமாதானம் இயேசு கிறிஸ்துவே சமாதானமா இருக்கிறார். அவரே நம்முடைய சமாதானம் காரணரா இருக்கிறார். இந்த சமாதானம் இந்த உலகத்துல எங்க நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த உலகம் முழுதும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் இந்த சமாதானத்தை ஆதாயப்படுத்தினா இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய்த்தான் இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சமாதானம் எங்கே இருக்கிறது இன்றைக்கு என்று பார்க்கும்போது பாருங்க, யோவான் 14 அதிகாரம் 27 சொல்லுகிறது, சமாதானத்தை, என் சமாதானத்தை நான் விட்டு போகிறேன், நான் விட்டு போகிறேன்றார் ஆண்டவர். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்தேன். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார், சமாதானத்தை நமக்குள்ளேயே விட்டு போயிட்டார். அதனால இன்னைக்கு பரலோகத்துல சமாதானத்தை நீங்க தேட வேண்டிய தேவையில்லை. இல்ல ஏதோ ஒரு நீங்க உபவாசம் எடுத்தோ ஏதோ பண்ணி அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த சமாதானம் எங்கேயே இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவரான இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கூறுங்கள். நீங்கள் கூறின சமாதானத்துக்கு அந்த வீடு பாத்திரவானா இருந்தால் அந்த சமாதானம் அந்த வீட்டுக்குள்ளே தங்கும், இல்லை என்றால் உங்களுக்குள்ளேயே வந்துடும் அது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு சமாதானம் எங்க இருக்கு? சமாதானம் நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. உலகம் கொஞ்ச நேரம், ஒரு சில மணி நேரம், சில நிமிஷங்கள் சமாதானம் என்று சொல்லலாம். ஐயோ நல்லா இருக்கு சமாதானம் என்று சொல்லலாம். அது நிரந்தரம் அல்ல. அதுக்குள்ளே கலக்கங்களும் பயமும் கலக்கங்களும் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கிற சமாதானத்தில் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவ சமாதானம் நமக்குள்ளே ஆளுகை செய்கிறது. அந்த சமாதானம் நம்முடைய குடும்பத்துல இருக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கு. ஒரு இடத்துல ஆண்டவரான இயேசு கிறிஸ்து மத்தேயு 10 அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லி இருக்கிறார், சமாதானத்தை நான் கொடுக்க வந்தேன். அப்படின்னா சமாதானத்தை நான் நிலைநாட்ட வந்தேன் என்று நினைக்காதீங்க, பட்டயத்தை நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். ஒருவனுடைய சத்ரு அவனுடைய வீட்டாரே என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளை, இது என்ன குறிக்கிறது? இந்த உலகத்துல கொஞ்சம் சமாதானம் கிடைச்சிருந்தோம், அவங்க செட்டில் ஆகிறாங்க, அவங்க கடவுளை மறந்துடுறாங்க, மெய்யான சமாதானத்தை தேடாமல் போயிடுறாங்க. அதனாலதான் இன்றைக்கு வீட்டுக்குள்ளே குழப்பங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் குடும்பத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்ம வேலை ஸ்தலத்திலே, ஒரு ஸ்கூல் காலேஜில, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியிலே, சொந்த பந்தங்கள் மத்தியிலே இன்னைக்கு பிரிவினைகள் காணப்படுகிறது. காரணம் என்னன்னா, கொஞ்சம் சமாதானம் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அது பட்டயத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று நீங்கள் பார்ப்பீர்கள், யோசிப்பீர்கள், ஏன் இது அப்படின்னு. இல்லைங்க, அவருடைய சமாதானத்தை நீங்க தேடும் போது, அவர் சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் குடும்பம் ஒரு வித்தியாச குடும்பமாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி தேவனுக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களையும் சிநேகிதராய் மாற்றுவேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் நதியை போல உங்கள் சமாதானம் இருக்கும். என் கற்பனையை நீ கவனிப்பாய் என்றால் உன் சமாதானம் நதியை போல இருக்கும். அந்த நதி ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போல உங்க குடும்பத்திலே இந்த சமாதானம் உங்க குடும்பத்தை காக்கும், உங்க பிள்ளைகளை காக்கும். உங்க பிள்ளைகளை வீட்டுல இருக்கிற எல்லா குழப்பங்களும் இந்த சமாதானம், தேவ சமாதானம் உங்களை கட்டி காத்து வழி நடத்தும். தேவ பிள்ளைகளே, இந்த சமாதானம் எங்கேயும் இல்லை, உனக்குள்ளே இருக்கிறது. அது கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்த சமாதானம், கிறிஸ்துவாகிய சமாதானம், இயேசுவாகிய சமாதானம். இதை நாம் பெற்றுக்கொண்டு
இந்த பூமியிலே சந்தோஷம் சமாதானமாய் வாழும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.